எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு காலத்துல மிகப்பெரிய ஜெயிண்டா இருந்த கம்பெனிஸ், நம்ம நம்பின கம்பெனிஸ், மிகப்பெரிய ஆட்ஸ், மிகப்பெரிய அம்பாசடர்ஸ்லாம் வச்சிருந்த கம்பெனிஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனில கண்டிப்பா ஃபெயிலே ஆகுது நினைச்ச கம்பெனிஸ்லாம் பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய டார்க் ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கம்பெனி, நம்ம எவ்வளவு நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கம்பெனி ஒரு மாசத்துக்கு அப்புறம் 99% கிராஷ் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ண 7 வார்னிங் இல்லை 7 கொலாப்சஸ் இல்லை நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க 7 கேசஸ் தான் நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போறேன். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வித்வுட் வேஸ்டிங் மோர் டைம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 7 கேசஸ் பார்க்க போறோம். அதில் ஒவ்வொரு கேஸுமே அடுத்த கேஸ்க்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ கேஸ் நம்பர் 7, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது எட்டானதர் கம்பெனி கிடையாது. இந்தியாவோட விண்ட் எனர்ஜியோட ஃபேஸ் இருந்துட்டு இருந்தது ஒரு காலத்துல. இன்ஃபேக்ட் 2000s பாத்தீங்கன்னா இந்தியாவோட விண்ட் எனர்ஜி பவர் ஹவுஸ்னு சொல்லப்பட்ட கம்பெனி சுவிட்சர்லாந்து. எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ், எக்கச்சக்கமான ரெவன்யூ, இன்டர்நேஷனல் அக்விசிஷன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மேல ப்ராஜெக்ட்ஸ், ரெவன்யூ மேல ரெவன்யூ அடிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க மேல. இன்ஃபேக்ட் 2005 உலகத்துல 5th பிக்கஸ்ட் விண்ட் டர்பின் மேனுஃபேக்சரர் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட நீங்க நம்ம தமிழ்நாடு ரோட்ல போனீங்க அப்படின்னா விண்ட் டர்பைன் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து லோகோ மோஸ்டா இருந்துகிட்டு இருக்கும். நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க. பட் அங்க இருந்து வெறும் 3 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது. அப்போ சுவிட்சர்லாந்து தெரியாது. 2008 வருது, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. சுவிட்சர்லாந்தோட சக்சஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அவங்க முதலே பணத்தை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாம, ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேங்க்ல கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்றாங்க. இப்படி அவங்க பண்றது மூலமா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ், அவங்கள்ட்ட பணமே இல்லைன்னா கூட அவங்க எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் உள்ள ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நிறைய பேர் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு கடனை மொத்தமாக அடைச்சிருவாங்க. இது சீம்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு பல வருஷமா. பட் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஹால்ட் ஆகுது. நிறைய பேர் ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க கேன்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபைன். இந்த பக்கம் இந்த ப்ராஜெக்ட் கடன் வாங்கியிருந்தாங்களா பேங்க்ல, அவங்களாங்க லோன்ஸை கேன்சல் பண்ண மாட்டாங்க, லோன்ஸை திரும்ப கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை சுவிட்சர்லாந்து மாட்டிக்கிறாங்க, கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிறாங்க. இன்னொரு லெவல் மேலே போய் 2012 அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் விண்ட் எனர்ஜி டர்பின் ப்ரொடக்ஷன் கொடுத்து நிறைய சலுகைகளை கேன்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா கொஞ்சமா சோலார் பவர் நோக்கி நகர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து சுவிட்சர்லாந்து கொலாப்ஸ் ஆக வைக்குது. ஒரு மிகப்பெரிய டெட் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியவே வர முடியல. 2015 2020 வரைக்கும் அவங்களோட ஷேர் வேல்யூ ஆல்மோஸ்ட் 96% கிராஷ் ஆகுது. கம்ப்ளீட் டிசாஸ்டர் வந்து முடியுது. ஸோ இப்போ சுவிட்சர்லாந்து கொஞ்சம் டெட் ரீஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கேஸ் வெறும் ஒரு வார்ம் அப் மாதிரி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஸ் 6 நார்த் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேமிலியோட ட்ரஸ்ட்டையும் உடச்சிச்சு. அதான் கேஸ் 6 பிசி ஜுவல்லர்ஸ். இந்த பேர் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்களோட டாமினேஷனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நார்த் இந்தியா தான். நார்த் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எங்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் கிளிட்டரிங் ஷோரூம்ஸ் இருந்துட்டு இருந்தது. பெரிய பெரிய பாலிவுட் அம்பாசடர்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. எங்களோட கிட்டத்தட்ட எந்த வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் எங்கள்கிட்ட தான் போய் ஜுவல்ஸ்லாம் வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய ரெப்புடேஷன், அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் இருந்துட்டு இருந்தது நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே. இந்தியன் ஃபேமிலிஸ் இவங்களை நம்புறாங்க. கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தது. எக்கச்சக்கமான ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் எல்லாமே படிப்படியாக மேலே போய்கிட்டே இருந்தது. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாகவே மாறினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 2014 இருந்து 2018 வரைக்கும் வெறும் 4 வருஷத்துல 50 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் 500 ரூபாய்க்கு மேலே போது, கிட்டத்தட்ட 1000% ப்ராஃபிட். அதோட உங்க ஸ்டோரி முடிவடைய ஆரம்பிக்குது. 2018 ஒன் ஃபைன் மார்னிங் இன் ஜான்வரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஒன்று வருது. பிசி ஜுவல்லர்ஸ்ல வாக்ரங்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 0.5% ஸ்டாக்ஸை அக்வயர் பண்றாங்க. இந்த வாக்ரங்கி அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இன்னொரு கம்பெனில ஒரு ஸ்டாக்ஸ் அக்வயர் பண்றதோ வாங்குறதோ பிளாக் டீல்ல முடிக்கிறதோ ஒரு சாதாரண விஷயம் தான். எந்த அன்யூஷுவலான திங்குமே கிடையாது. பட் இது ஏன் ப்ராப்ளமா வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா, வாக்ரங்கி அப்படிங்கிற கம்பெனி ஏற்கனவே செபியோட இன்வெஸ்டிகேஷன் கீழே இருந்துட்டு இருந்தாங்க. இங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கீழே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபிஷியான கம்பெனி இந்த கம்பெனியில் ஸ்டாக்ஸ் அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது அப்பயே ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் தான். ஏன்னா செபியே இந்த வாக்ரங்கி அப்படிங்கிற கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாக் மேனிபுலேஷன் பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான். ஸ்டாக் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் ஒரு ஸ்டாக்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணுற ஒருத்தவங்க பிசி ஜுவல்லர்ஸில் ஸ்டாக்ஸை வாங்குறாங்க, 0.5% அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் ஃபார் த கம்பெனி தான். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்னால பிசி ஜுவல்லர்ஸ்க்கு ரொம்ப கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுது, கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. பட் இதெல்லாம் தாண்டி பிசி ஜுவல்லர்ஸோட ஃபவுண்டர் படம் சந்த் குப்தா அப்படிங்கிறவர் அவர் கம்பெனி இருக்க போர்ஷன் ஆஃப் ஷேரை அவரோட ஃபேமிலி மெம்பருக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் கம்பெனி. நீங்க என்ன பண்ணாலுமே பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், எல்லாத்துக்குமே நீங்க அறிக்கை மாதிரி கொடுத்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது யாருக்குமே தெரியாம ரொம்ப ஆஃப் மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை எவ்வளவு கொடுத்தாலும் கூட தெரியாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு இன்னொரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் தான். ஸோ அடுத்து இந்த 2 மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்ஸ் வந்ததுனால பிசி ஜுவல்ஸ் நம்மள்ட்ட ஏதோ மறைக்கிறாங்க, ஏதோ பெரிய தப்பு பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் வளர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் இந்த கம்பெனி விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்றாங்க. செபி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எந்தவித அர்த்தம் இல்லாம ஸ்டாக் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயமே போதும் ஒரு கம்பெனி மொத்தமா ஷேட்டர் ஆகிறதுக்கு. இன்ட்ராடேலேயே 52 வீக் லோ அளவு கீழே விழுகுது இந்த கம்பெனி ஓவராலா. ஆல் டைம் ஹைல இருந்து 96% கிராஷ் ஆகி மொத்தமா கீழே விழுந்துருது. ஸோ ஒரு கம்பெனி பண்ற சின்ன சின்ன தப்பு, ஒரு சின்ன சின்ன நியூஸை பாருங்க எங்க கொண்டு வந்து முடியுது அப்படின்னு. ஸோ இந்த வாலட்டிலிட்டிக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு எம்பையரே மொத்தமா க்ளோஸ் பண்ண ஒரு கேஸ் நம்பர் 5 ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். கிட்டத்தட்ட தன்னோட தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ரிலையன்ஸ் இருந்துட்டு இருந்தது. 2மே ப்ராமிசிங்காக இருந்துட்டு இருந்தது. அதில் கம்யூனிகேஷன் இருக்கிறதுலே அதிகமான டாமினேட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம அனில் அம்பானி தான். அவரோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தான். ஸோ அனில் அம்பானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கம்பெனியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு மோனோபோலி லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு எக்கச்சக்கமான டெட் வாங்கி கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியூ டவர்ஸ், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாங்கி குமிக்க ஆரம்பிக்கிறார் அதோட கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்கு டெட் வாங்குறது அப்படிங்கிறது ஃபைன் தான். பட் இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால இவர் டெட் வாங்கி கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவருக்கு வரல. இது எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னா 2017-18 பீரியட்ல இந்த கம்பெனிக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் 45,000 கோடி கடன் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்க ட்ரை பண்ணாங்க. பட் யாருமே கடன் கொடுக்கல. அவங்கள்ட்ட இருந்து அசட்ஸ் அதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாருமே வாங்க தயாரா இல்லை. கம்பெனி அந்த இடத்துல தான் ஒரு டிசாஸ்டர் நோக்கி நகர ஸ்டார்ட் பண்றாங்க, சோக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்க ஒரு கம்பெனி மேல ஒரு மிகப்பெரிய குண்டு வந்து விழுகுது. அதுதான் நம்ம ரிலையன்ஸ் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த வோடாஃபோன்ல ஏர்செல் மாதிரி கம்பெனிஸை ஒண்ணும் இல்லாமல் போயிட்டதுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனால எதிர்த்து கூட நிற்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் கடன்ல மூழ்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ரெவன்யூ சுத்தமா வரல, இந்த பக்கம் ஜியோ வந்து மொத்தமா மண்ணள்ளி போட்டு மூடிடுச்சு. ஸோ 2008 கிட்டலாம் ஆல்மோஸ்ட் 600 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 2 ரூபாய் கீழே விழுகுது. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா அந்த 2 ரூபாய் கீழே விழுந்ததுக்கு அப்புறமே அது ஓவர் சோல்டாக மாறல. ஸோ 99% மொத்தமா கிராஷ் ஆகி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியை டிஃபால்ட் ஆக வைக்கிறதோ இல்லை கொலாப்ஸ் ஆக வைக்கிறதோ ஃபைன். பட் அதே கடன் ஒரு சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அதை நம்ம கேஸ் 4ல பார்க்க போகிறோம். IL&FS இந்த கம்பெனியோட டிஃபால்ட் இந்தியாவோட NBFC மொத்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண வச்சுச்சு. இந்த கம்பெனி பற்றி மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சு கூட மாட்டேங்க. மோஸ்ட்லி கார்பரேட் சென்ட்ரிக் லோன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறதுக்கு, பவர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இந்த கம்பெனி இருந்துட்டு இருந்தது. இந்த கம்பெனி கிரிசல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏ கொடுத்துருந்தாங்க, விச் மீன்ஸ் ரொம்ப சேஃபான ஒரு கம்பெனி. இந்த பாண்டெலாம் நம்ம கண்ண முடி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற லெவலுக்கு ஒரு சேஃபான கம்பெனியாக இருந்துட்டு இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வெளியிருந்து பார்க்கும்போது தான், நம்ம இன்டர்னலி போய் பார்க்கும்போது கம்பெனிக்கு இன்டர்னலி ஒரு டைம் பாம் அது வெடிக்கிறதுக்கான டைமை நெருங்கிட்டே இருந்தது. IL&FS பார்த்தீங்கன்னா மேசிவான லோன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய போர்ட்ஸாக இருக்கட்டும், டனல்ஸாக இருக்கட்டும், ஹைவேஸ், பவர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் மிகப்பெரிய லோன்ஸ் கொடுக்குறாங்க. லோன் வாங்கி தான் கொடுக்குறாங்க அதையுமே. பட் சம்ஹவ் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆக ஸ்டார்ட் ஆகுது, அப்ரூவல் கிடைக்காம நின்றுகிட்டு இருக்கு. ஸோ கடன் கொடுத்துருக்காங்க, பட் ரிட்டர்ன்ஸ் வராமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய டம்பஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் பார்த்த அதே மிஸ்டேக், அவங்க கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கடனில் ஒரு சாதாரண கடன்லாம் கிடையாது. பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ஒரு டனலுக்கு, போர்ட்டுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன், அது எல்லாமே அவ்வளோ பெரிய கடன் அடைக்க அதோட பெரிய கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கிரெடிட் கார்டு வெளியில சொல்லியிருப்பேன், என்னைக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு லோன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்களோ அங்கேயே நம்ம லாக் ஆகிட்டோம், முடிஞ்சிட்டோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2018 IL&FS பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை டிஃபால்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கட்ட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபைங்காக இருந்துகிட்டு இருக்கும். அவங்க சேர்த்து வச்ச ஓவரால் கடன் பார்த்தீங்க அப்படின்னா 91,000 crores, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு பக்கத்தில். ஸோ இந்த நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் மொத்த நேஷனலுமே பேனிக் ஆரம்பிக்கிறாங்க, எல்லா NBFCயும் பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டே மொத்தமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஜஸ்ட் கொலாப்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக இருந்து விழுகுது. இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அப்படின்னா செபி, RBI எல்லாருமே பேனிக் ஆகி உடனே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் வர ஆரம்பிக்குது. இவென்ச்சுவலி நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 99% கிராஷ் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சரி, ஒரு கடன் அப்படிங்கிறது NBFC கொலாப்ஸ் பண்ண வைக்கிறது ஃபைன். ஒரு பேங்க்கை கொலாப்ஸ் பண்ண வச்சுன்னா நடக்கும், அதை நம்ம கேஸ் 3ல பார்க்க போகிறோம். எஸ் பேங்க் வாஸ் அ சூப்பர் ஸ்டார். ஒரு காலத்தில் இந்தியோட ஃபேவரட் பேங்காக இருந்துட்டு இருந்தது. ஸ்மால் லோன்ஸில் ஆரம்பிச்சு கார்பரேட் லோன்ஸ் வரை எல்லா லோன்ஸுமே கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லா மேலே போயிட்டு இருந்தாங்க. எல்லா லோன்ஸுமே டிஃபால்ட் ஆகாமல் NPA எல்லாம் பெருசாக வளராமல் எக்ஸலன்ட் பொசிஷன் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஷேர் ப்ரைஸ்மே இவென்ச்சுவலி
ரூ. 400 கிட்ட மேலே போகுது. பட் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தப்ப கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிறது நிறைய கார்பரேட் லோன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது, கார்பரேட் லோன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட் லோன்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கி. பட் ஸ்டில் ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 100 பேர்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பதில் ஒரே ஒரு கார்பரேட் லோன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே எல்லா லோனையும் வாங்கிடுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அவங்க ஒருத்தவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், 100 பேருக்கு பண்ண வேண்டிய வேலையை ஒரு கம்பெனி நம்ம பண்ணி பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். பட் அதில் பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம 100 பேர்கிட்ட லோன் கொடுத்து அதில் ஒரு 10 பேர் டிஃபால்ட் ஆனால் ஃபைன். பட் ஒரே ஒரு கம்பெனி லோன் கொடுத்து அந்த ஒரு கம்பெனி டிஃபால்ட் ஆனாலோ, அந்த கம்பெனி லோனை ரீபே பண்ணலை அப்படின்னாலோ ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து முடியும். அது நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் லோன் கொடுத்து அந்த லோனை திரும்ப அடைக்க முடியல அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு அடைக்க முடியல அப்படின்னா, அவங்களோட அந்த லோன் அசட் அப்படிங்கிறது நான் பெர்ஃபார்மிங் அசட் லோன் ஆயிரும். அதாவது அந்த அசட் மூலமா எந்த ப்ராஃபிட்மே எந்த ரெவன்யூமே வராது. ஸோ அதான் நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியில். அந்த என்பிஏ கம்பேரிசன் மட்டும் பாருங்களேன். 2020 அதாவது கொரோனா பீரியட்ல என்பிஏ பார்த்தீங்கன்னா HDFC ஆல்மோஸ்ட் 0.1% ஒரு 2% இருந்துட்டு இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் ஆல்மோஸ்ட் 4% கிட்ட இருந்துட்டு இருந்தது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு 4%, கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு 3% கீழே. இன்ஃபேக்ட் பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி பேங்க் கூட ஆல்மோஸ்ட் 10% கீழே தான் வச்சிருந்தாங்க. பட் எஸ் பேங்க் பாருங்க ஆல்மோஸ்ட் 17-18% கிட்ட இருந்துட்டு இருந்தது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் நம்பர், பெரிய ரெட் ஃபிளாக். இது காரணம் என்ன அப்படின்னா, இவங்க லோன் கொடுத்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ரிலையன்ஸ், டிஹெச்எஃப்எல், ஐஎல்எஃப்எஸ், ஜெட் ஏர்வேஸ், சிஜி பவர், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் கம்பெனிஸ்க்கு தேடி லோன் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க பல கம்பெனிஸ் இதில் இருந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கம்பெனி இனிமேல் வரதான் போகுது. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ பெரிய பெரிய லோன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அந்த எஸ் பேங்க் அப்படிங்கிற பேங்க். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோட்டர்ஸுமே பிரைப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனுமே நடந்துச்சு. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி டிஃபால்ட் ஆனதுனால, லோன்ஸ் ரீபே பண்ண முடியாதனால இந்த பேங்க்மே டிஃபால்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. 2020 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம கவர்மெண்ட் பேங்க் இல்லை இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, ஆர்பிஐ இன்டர்ஃபியர் ஆகுது. ஏன்னா ஒரு என்பிஎஃப்சி கொலாப்ஸ்னாலும் ஒரு வேற ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆனாலும் ஃபைன். பட் ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அது நம்ம இந்தியாவுக்கே பெரிய கெட்ட பேர். மக்களுக்குமே பேங்க் மேலோட நம்பிக்கை மொத்தமாக போயிடும். ஸோ ஒரு வழியே இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ள வந்து பணத்தை கொட்டி கம்பெனியை காப்பாற்றுறாங்க. இப்போ ஓரளவு கொஞ்சம் ஸ்டேபிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2018 400 மேலே இருந்தது கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் சிங்கிள் டிஜிட்டில் கிட்டத்தட்ட ரூ. 3 கிட்ட வந்து விழுகுது. ஆல்மோஸ்ட் 99% கிராஷ் தான் அது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததாவது தப்பான இடத்துல லோன் கொடுத்தது, தப்பான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லோன் கொடுத்தது. பட் லோனே கொடுக்காம தனக்குத்தானே லோன் கொடுத்துட்டு தப்பான புக் காமிச்சு ஏமாத்தினா எப்படி இருக்கும்? அதை நம்ம கேஸ் 2ல பார்க்க போகிறோம். டிஹெச்எஃப்எல் அப்படிங்கிறது இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் மார்க்கெட்டாக இருந்துட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்துட்டு இருந்தது. 2017-19 பீரியட்ல அந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹600 மேலே இருந்துட்டு இருந்தது. லோன் புக் ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒவ்வொரு இயர்மே பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருந்தது. நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்துட்டே இருந்தது. பட் இன் ஜான்வரி 2019 கோப்ரா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் இந்த கம்பெனி மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி எக்கச்சக்கமான லோன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த எல்லா லோன்ஸுமே உண்மையான லோன்ஸ் கிடையாது. இந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸே ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஒரு ஃபேக் கம்பெனியை கிரியேட் பண்ணி அந்த கம்பெனி லோன் கேட்குற மாதிரி லோன் கேட்டு இந்த டிஹெச்எஃப்எல் மூலமா லோன் கொடுத்து அந்த லோன் பணத்தை கொண்டு வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ லிட்டரலி உங்க லோன் வளர்ந்தது எல்லாமே ஃபேக்கான நம்பர்ஸ் தான். உங்க லோன் ஆக்சுவலாக வளரல. லோன் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஷெல் கம்பெனி மூலமா வாங்கி இவங்களே பணத்தை வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு லெவல் மேலே போய் இவங்களோட அசட்ஸ்ல இவங்களே இன்ஃபிளேட் பண்ணி ஷேர் பிரைஸை மேலே கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட இவங்க கொண்டு வந்த பணத்தை கொண்டு போய் ஃபண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இடி உள்ள வருது, இன்வெஸ்டிகேட் பண்ணுது, உண்மை அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிறாங்க. அதான் இந்தியோட பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படிங்கிறத அனௌன்ஸும் பண்றாங்க. ஸோ 2017-19 பீரியட்ல ₹600 கிட்ட மேல இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உடனே ஒண்ணும் இல்லாம போயிருது. இந்த மாதிரி ஃபேக்கா காமிச்ச லோன் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 1000-2000 கிடையாது, கிட்டத்தட்ட 31,000 crores பணத்தை இந்த மாதிரி ஃபேக் லோன்ஸ் மாதிரி கொடுத்து இவங்க எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமா பார்த்தீங்கன்னா மோசமான லோன்ஸ் பார்த்தோம், ஃப்ராடு பார்த்தோம், இருக்கிறதுல மோசமான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். பேங்க் விழுந்துச்சு, என்பிஎஃப்சி விழுந்துச்சு, இந்தியாவே ஷேட்டர் ஆச்சு. பட் இது எல்லாத்தையும் விட நம்ம கேஸ் ஒன்ல ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் பார்க்க போறோம். நம்ம இந்தியாவை ரொம்ப எமோஷனலாக பிரேக் பண்ண ஒரு ஃபால் இது. நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏர்லைன் கம்பெனியான ஜெட் ஏர்வேஸ். நம்ம முதல்ல எஸ் பேங்க் கூட மோசமான லோன் லிஸ்ட் பார்த்தோம்ல, அதில் இந்த ஜெட் ஏர்வேஸ் இருந்திருக்கும். ஜெட் ஏர்வேஸ் ஏன் ரொம்ப எமோஷனலி கனெக்டட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியே வளராதப்ப ஜெட் ஏர்வேஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏர்லைன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் ரொம்ப லக்ஸரியான ஒரு ஏர்லைன் ப்ரொவைட் பண்ணாங்க. லான்ச் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீ மீல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, சர்வீஸ்லாம் லக்ஸரியாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஜெட் ஏர்வேஸ் மூலமாக ஹனிமூன் போகிறத தாண்டி இந்த ஜெட் ஏர்வேஸில் போகிறதே ஹனிமூன் அப்படிங்கிற லெவலுக்குலாம் வந்து நிற்கும். பட் என்ன இருந்தாலும் இது ஒரு ஏர்லைன் கம்பெனி தான். நான் ஏன் இதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் விர்ஜின் ஏர்லைன்ஸோட ஓனர். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு.
அவர் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோட் அது ஏர்லைன்ஸ் பற்றி. இஃப் யூ வாண்ட் டு பி எ பில்லியனர் ஸ்டார்ட் வித் $1 பில்லியன் அண்ட் லான்ச் அ நியூ ஏர்லைன். இவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஏர்லைன் அப்படிங்கிறதுல ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள். அவ்வளோ கஷ்டமான ஒன்று. ₹1 ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அவங்களோட ஆப்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அது கொண்டு வந்துடும். ஏன்னா உங்களோட மொத்த ஆப்ரேஷனில் ஆகிற செலவில் 40% வெறும் ஃபியூலுக்கு மட்டும் ஆகும். இப்படி இருக்க மார்க்கெட்டில் எப்படி இண்டிகோ மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிட்டு இருக்காங்க, எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரன் பண்ணுறது லோ காஸ்ட் கேரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். விச் மீன்ஸ் அவங்க ஏரோப்ளேனில் ட்ராவல் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. லான்ச் இருக்காது, ஃப்ரீ மீல்ஸ் இருக்காது, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அது கூட நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஏலேருந்து பியில் கொண்டு போய் நான் சேஃபாக சேர்த்துருவேன், அதுக்கு மேலே வேறு எதுவும் எதிர்பார்க்காத, உன சீப்பாக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்க இந்த இண்டிகோ இப்போயும் ஷார்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜெட் ஏர்வேஸ் எப்படி மொத்தமாக ஷார்ட் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்ட் 2 வேணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். 2007 ஜெட் ஏர்வேஸ் ஒரு மிகப்பெரிய பிளண்டர் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏர் சஹாராவை கிட்டத்தட்ட 1450 கோடி அப்படிங்கிற எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ்க்கு அக்வயர் பண்ணுறாங்க. ஜெட் ஏர்வேஸே ரொம்ப ப்ராஃபிட்டபிள் கம்பெனிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏர் சஹாரா இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மோசமான கம்பெனி இன்னும் மோசமான கம்பெனி அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிளெண்டராக போய் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டராக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுக ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி இருக்கும்போது தான் இண்டிகோ உள்ள வந்து எப்படி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை ஜியோ ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சோ அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸ் மேலே இண்டிகோ ஒரு பெரிய பாம்பே கொண்டு வந்து போடுறாங்க. அதாவது இண்டிகோ நீ பண்ணுற அதே வேலை நான் பண்ணிக்கிறேன், பட் இன்னும் சீப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப லக்ஸரியான கண்ட்ரிலாம் கிடையாது. நம்ம ஸ்டில் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில். ஸோ ஒரு ஃப்ளைட்டில் போகிறதே நமக்கு ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஜெட் ஏர்வேஸோட இண்டிகோ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம ஜெட் ஏர்வேஸ் என்ன தான் எல்லாமே கரெக்டாக வச்சிருந்தாலுமே அவங்களோட ஸ்ட்ரக்சர் இந்தியாவுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அவங்க பைலட்ஸ்க்கோ இல்லை க்ரூ மெம்பர்ஸ்க்கோ சேலரி கூட கொடுக்காத அளவுக்கு கீழே போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆக ஆரம்பிக்குது, டிலே ஆக ஆரம்பிக்குது, ஃப்ளைட்டு இல்லாத ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுறாங்க, மக்களோட ட்ரஸ்ட்டை மொத்தமாக இழந்துடுறாங்க. ஈவென்ச்சுவலி இன்வெஸ்டர்ஸும் பணத்தை வெளியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட கம்பெனிக்கு யாருமே லோன் கொடுக்கவும் தயாராக இல்லை, உங்களுக்கு யாருமே லோனும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஏப்ரல் 2019 ஜெட் ஏர்வேஸ் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதான் ஜெட் ஏர்வேஸ் இனிமேல் டேக் ஆஃப் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு. அண்ட் ஈவென்ச்சுவலி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. 2024 ஜட்ஜ்மெண்ட்டும் வருது. அதாவது 25 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த ஜெட் ஏர்வேஸ் நம்ம இந்தியாவில் இன்னையோட முடிவடையுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கம்பெனி லிக்விடேட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான், ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 100% கீழே விழுகுது, கம்பெனியை வைப் அவுட் ஆயிருது. ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் 7 கிளாப்ஸஸ் பார்த்துட்டோம். இதுக்கிறதுல 7 வார்னிங்ஸ் மாதிரி. அதாவது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரெப்புடேஷன் இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி கூட கீழே விழுகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே. ரிஸ்க் எடுக்கிறது எப்போதுமே நல்லதாக போய் முடியாது. நம்பர்ஸ் எப்போதுமே உண்மையான ஸ்டோரி சொல்லாது. கம்பெனி என்னதான் பாலிஷ்டாக தெரிஞ்சாலுமே பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் நடந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டோரிஸ்மே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி நீங்கள் வாங்க போகும்போது வெறும் நம்பர்ஸ் மட்டும் பார்க்காம மேனேஜ்மெண்ட்டும் பாருங்கள், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸும் பாருங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். டில் தென் குட் பை.